பிஎஸ்என்எல்ல இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட் மூலியமா என்ன நியூவான விஷயங்கள பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர் ஆப்க்குள்ள பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நோட்டீஸ் வந்தோனே பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன குடுத்து அப்டேட் பண்ணி பார்க்கும்போது என்ன அப்டேட் வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இது எவ்வளோ பேட்ச் அப்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா 1 எம்பிக்கும் கீழ. ஸோ அப்பயே புரிஞ்சிருச்சு. மேபி ஏதாவது ஒரு பக்க அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நியூ ஃபீச்சர் வந்திருக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் வாய்ப்பில்ல அப்படின்னு தான் நெனச்சோம். ஆனாலும் சில பல விஷயங்கள பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. யுஐல கொஞ்சம் மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த கர்வ் எட்ஜ் அண்ட் சின்ன சின்ன கிளிச்சஸ் ஆல்ரெடி உள்ள இருந்தது அப்படியே தான் இருக்கு. ஆனாலும் சில விஷயங்கள வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. கூடவே ஒரு நியூவான ஃபீச்சரையும் வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து பிஐடிவி இப்போ வந்து எல்லாமே ஃபேமஸா போயிட்டு இருக்கு. பிஎஸ்என்எல்லோட பிஐடிவி ஃபேமஸா வந்து ஃப்ரீ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷனா வந்து குடுக்குறாங்க இல்லையா? ஸோ எல்லா பிஎஸ்என்எல் யூசருக்கும் இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுக்கான ஆக்சஸ் குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி, ஸ்மார்ட் டிவி வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கான சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி, எந்தெந்த டிவிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும்? ஆண்ட்ராய்ட் டிவி, ஃபயர் டிவி, ஆப்பிள் டிவி, சாம்சங் டிவி, எல்ஜி, ஜியோ ஸ்டோர், ஆண்ட்ராய்டு, ஐஃபோனு, டேப்லெட் பிளஸ் பார்த்தீங்கன்னா, அதர் டிவைஸ்க்கும் சப்போர்ட் ஆகுற மாரி இந்த பிஐடிவி வந்து குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்கள்ட்ட பிஎஸ்என்எல் நம்பர் இருந்தா போதும். ரொம்ப சிம்பிளாவே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து லாகின் பண்ணி ஃப்ரீயான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, பேசிக்கான பிஎஸ்என்எல்லோட ரீசார்ஜ் பிளான் இருந்தாலே போதுமானது. இவங்க எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயா தராங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டேட்டா, ஆட் ஆன் டேட்டால இருக்க பிளான பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. ஸோ 4 பிளான் இருந்தது. இப்போ 2 பிளான் தான் இருக்கு. சீக்கிரமாவே இதுக்குள்ள இந்த ஆட் ஆன் டேட்டாக்குள்ள ஃப்ரீயான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ வந்து கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதாவது அடிஷனல் டேட்டா வர்ற விஷயத்த தான் நான் சொல்றேன். அண்ட் சில பல ஆப்ஷன்ஸ்ல நியூவான திங்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலா இத பத்தி வீடியோ வந்து அடுத்தடுத்து வரும். அண்ட் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தாரு. ₹58 ரீசார்ஜுக்கும், ₹59 ரீசார்ஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. அது ரொம்ப சிம்பிள். ₹58க்கு நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா, டேட்டா மட்டும் 7 நாளைக்கு கிடைக்கும். அதே நேரங்கள்ல நீங்க ₹59க்கு ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா, 7 டேஸ் அதோட பார்த்தீங்கன்னா, டேட்டா, காலிங் ஃபெசிலிட்டியும் வந்து கிடைக்கும். டேட்டாவுக்கு மட்டும் அப்படின்னா 58 இல்ல காலிங்கும் சேர்த்து வேணும்னா ₹1 எக்ஸ்ட்ரா பே பண்ணா போதுமானது. உங்களுக்கு 7 டேஸ்க்கான பிரீமியம்க்குள்ளேயே அதுவுமே வந்துரும். ஸோ சில விஷயங்கள ஆட் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் இல்ல. பார்க்கலாம் அடுத்து என்ன பண்றாங்கன்னு. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.